ஹாய் ஆல்மஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ட் நவ் கட்டுரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜும்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் கேட்டுட்ருக்கீங்க. நானும் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிலே பண்ணிகிட்ருக்கேன். நான் போடாமலாம் இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. பட் எனக்கு டைம் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டோரி யோசிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடனே என்னால் போட முடியாது இல்லையா? ஸ்டோரி யோசிக்கணும், அதை எடிட் பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னால் அப்லோடே பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லோரும் கேட்ட மாதிரி நான் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் போடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், எங்கள் ஊரில் திருவிழா போயிட்டுருக்கு. ஸோ இங்கே எப்பவுமே திருவிழா ஒன்றுன்னு வந்தால் அது 1 மந்த்துக்கு மேலே போகும். ஸோ திருவிழானால என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் கெஸ்ட் எப்போவும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக வேற இருப்பேன். ஸோ என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. எனக்கு டைம் கிடைக்கிற கேப்பில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் ப்ளீஸ் என்னோடய சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் டிலே பண்ண மாட்டேன். நான் ரெகுலராக ஒன் ஷாட் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் தான், எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுமே தேவையில்லை. இல்லை, நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனே கொடுத்துட்றேன். ஆக்சுவலி நீங்களும் ஜிம்மனும் கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டீங்க. இது 2 வீட்லேயுமே ஒத்துக்கவே இல்லை. 2 வீட்டுக்குமே பிடிக்கவே இல்லை. பட் ஜிம்மனோட வீட்டில் எல்லாருமே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஜிம்மனோட அம்மாவை தவிர. ஜிம்மனோட சிப்லிங்ஸ் பார்த்திங்கன்னா, அவனுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அப்புறம் ஒரு தம்பி இருக்கான். ஸோ ஜிம்மன் செகண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி இருக்கான். ஓகே, இதுவே போதும். இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே நீங்கள் கிச்சன்லேருந்து உங்கள் ரூமுக்கு போகிறதுக்காக போகிறீங்க. அப்போ ஜிம்மனோட அம்மா, "ஏய் நில்லு" அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அதே இடத்துல நின்றுட்டீங்க. என்ன நினச்சிட்ருக்கோ மனசில்? இப்போ சந்தோஷமா? உனக்கு இது தானே வேணும்? இப்போ நீ நினச்சது எல்லாமே நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டி, எதை பற்றி பேசுகிறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஓ, உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஆமாம், உனக்கு என்ன தெரியும்? எது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உனக்கு எதுவுமே தெரியலன்னு வேற சொல்லுவேன், அப்படி தானே? ஆண்டி சீரியஸாக எனக்கு நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே புரியல. நான் என்ன பண்ணேன்? போதும் நிறுத்து. இப்படி இன்னசென்ட்டாக நடித்து என் குடும்பத்தை வேணால் ஏமாற்றலாம். ஆனால் நீ ஒரு நாள் என்னை ஏமாற்ற முடியாது, புரிஞ்சுதா? என் பையனுக்கு பொண்ணு பார்த்துருந்தோம்ல, அவங்க இப்போ கால் பண்ணி உங்கள் 2வது பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாமே, அது எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டிங்களா? எப்படி இப்படி ஒரு குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு எடுக்க முடியும் அப்படின்னு எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? என்னை மட்டும் தப்பாக பேசினது இல்லாமல் என் பையனையும் தப்பாக பேசுகிறாங்க. அவன் அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? நீ எப்போ இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சியோ அப்போலேருந்து இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, நிம்மதி, சந்தோஷம்னு எல்லாமே போயிடுச்சு. உன்னால் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நீ எல்லாம் என்ன பொண்ணோ தெரியல. உன்னை சொல்லி தப்பு சொல்ல முடியாது. உன்னை தப்பே சொல்ல முடியாது. உன்னை வளர்த்தாங்கல்ல உன் அம்மா, அவளை தான் சொல்லணும். எப்படி பொண்ணை பெற்று வச்சிருக்கா பாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுட்டு எப்படி ஊர்மையை விட்டுருக்காங்க பார்த்தியா? உனக்கு வேறு பையனே கிடைக்கலையா? என் பையன் தான் கிடைச்சானா? உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தல்ல, போ அவங்களோட குடும்பத்தை நாசமாக ஆக்கிரு அப்படின்னு சொல்லி அமிச்சாங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு என்ன தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க உங்கள் அப்பா அம்மா? இப்படி தான் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? உன்னை இப்படி சுத்த விட்டுட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டதும் உங்களுக்கு பொறுக்கவே முடியல. எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல கோவம். நீங்கள் போதும் நிறுத்துங்க ஆண்டி. என்ன விட்டா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு தான் பேசாதீங்க. நானும் ஒரு அளவுக்கு தான் என்னால் பொறுமையாக இருக்க முடியும். நானும் பொறுமையாக போகலான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தா நீங்கள் ரொம்ப தான் போகிறீங்க. இங்கே பாருங்க ஆண்டி,
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் என்னை என்ன வேணாலும் பேசுங்க. ஆனால் என் அப்பா அம்மாவை பேசுகிறத நான் ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இவ்வளோ நாள் நீங்கள் என்னை என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஒரு நாளாச்சும் உங்களை எதிர்த்து நான் ஏதாவது பேசியிருப்பேன்? இல்லையே. இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா நீங்கள் என் அப்பா அம்மாவை பேசுகிறத என்னால் தாங்கிக்க முடியல ஆண்டி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதுதான் லிமிட். இதுக்கு மேலே என்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பாக பண்ணிட்டேன். உங்ககிட்ட நாங்கள் கேட்டோம்ல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. எனக்கு வேறு வழி தெரியல. எங்கள் வீட்லேயே நான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்னால் ஜிம்முன்னு இல்லாமல் வாழவும் முடியாது. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு சரி, நம்ம மேலே தப்பு இருக்குது, அவங்க கோவத்தில் திட்டுறாங்கன்றதுக்காக நான் எவ்வளவோ பொறுமையாக இருந்தேன். நீங்கள் எவ்வளோ பேசினாலும் நான் பொறுமையாக இருக்கன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போய்கிட்டே இருக்காதீங்க ஆண்டி. அப்படி நீங்கள் கோவமாக கத்துனதும் அங்கே ஜிம்மன் வந்துட்டான். வயன் ஜனனி பேசிகிட்டு இருக்க, வாய மூடு. ஜிம்மன் நீ சைலண்டாக இரு. அவங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன், நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் வயன். ஃபஸ்ட்டு என் அம்மாக்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவனை ஷாக்கோட டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? சாரி கேளு. ஜிம்மன், அவங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியும்ல. என் என் அப்பாவை தப்பாக பேசுகிறாங்க, என் அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க. ஜிம்மன், என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இங்கே பாரு வையன், அவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம். ஆனால் வயசில் பெரியவங்கள நீ இப்படி தான் பேசுவியா? என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா. அவங்கக்கிட்ட சாரி கேளு வயன். என்னால் முடியாது ஜிம்மன், என்னால் முடியாது. இவ்வளோ நாள் நான் சைலண்டாக தானே இருந்தேன். ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? இன்றைக்கி பேசுகிறேன்னா நான் அவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கேன் ஜிம்மன். என்னால் சாரி கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்கள என்கிட்ட சாரி கேட்க சொல்லு, நான் கேட்குறேன். பாத்தியாடா உன் பொண்டாட்டியா? அவகிட்ட நான் சாரி கேட்கணுமா? பாரு எங்கே வந்து நிற்குதுன்னு பாத்தியா அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன், வயன் உன்னை நான் சாரி கேட்க சொன்னேன். என்னால் முடியவே முடியாது ஜிம்மன். நான் எந்த தப்புமே பண்ணலை. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை தவிர நான் வேறு எந்த தப்புமே பண்ணலை ஜிம்மன். என்னால் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, இப்போ நீ சாரி கேட்கலன்னு வச்சுக்கோ வயன், இனி ஜென்மத்துக்கு என் முகத்திலே நீ முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஹர்ட் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கேட்க முடியுமா முடியாதா? நீங்கள் ஜிம்மனோட அம்மாவை டேர்ன் பண்ணி பார்த்து, சாரி ஆண்டி, என் மேலே தான் தப்பு, உங்களை எதிர்த்து பேசியிருக்கக்கூடாது, நான் பேசினது ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க ரூமுக்கு. இங்கே ஜிம்மன், சாரிம்மா, இதுக்கப்புறம் அவள் இந்த மாதிரி பேச மாட்டா, நான் அவகிட்ட பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்கிறான். பார்க்குறேன் இதுக்கப்புறம் அவள் என்ன பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போகிறாங்க. இங்கே ஜிம்மன் ரூம் கிட்டே வந்துட்டு, ஐயோ என்னடா பண்ணி தொலைஞ்ச ஜிம்மன், இப்போ அவள் செம்ம கோவத்தில் இருப்பா. ஐயோ அப்படி என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. ஓகே ஜிம்மன், என்னதான் இருந்தாலும் உன் பொண்டாட்டி, நீ தான் சமாளிக்கணும் அப்படின்ட்டு ஜிம்மன் அவனை காம் டவுன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. பிகாஸ் எல்லா பொருளும் கீழே தள்ளி போட்டு அப்படி உடச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஸ்டில் இன்னும் தள்ளி விட்டுட்டு தான் இருக்கீங்க. ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். அவன் உங்களை கையை பிடிச்சதும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்து நீங்கள் அவங்களோட கையை எடுத்துகிட்டு அவனை அப்படியே பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் போய் கீழே விழுறான் பேலன்ஸ் இல்லாமல். என்னை தொடுற வேலை வச்சுக்காத ஜிம்மன், என் முகத்திலே முழிக்காத, தயவு செய்து இங்கேருந்து போயிடு. ஒயன் எனக்கு உன் கோவம் புரியுதுடி. ஃபஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னு கேளு, அதுக்கப்புறம் பேசு ஒயன் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் இங்கே பாரு ஜிம்மன், இப்போ நீ இங்கேருந்து போறியா இல்லை நான் போட்டுமா? ஒயன் ஃபஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னு கேள்றி, இங்கேருந்து போ அப்படின்னு கத்துறீங்க. ஒயன் இங்கேருந்து போக முடியுமா முடியாதா ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் கத்துனதும் அவனும் வேறு வழி இல்லாமல், ஓகே ஒயன் நான் போகிறேன், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருடி, இந்த மாதிரிலாம் பண்ணாத வயன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்டி. இங்கே பாரு ஜிம்மன், உண்மையில நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், தயவு செய்து என் கண்ணு முன்னாடி நிற்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜிம்மனும் அங்கேருந்து போகிறான். ஸோ கீழே இருக்க எல்லாருக்குமே அது கேட்குது.
ஆக்சுவலி அவன் டோர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பான். ஸோ நீங்கள் தூக்கி போடுற திங்ஸ் எல்லாம் வெளியே வந்து விழுது. அவனை கத்துறது எல்லாமே கேட்குது. ஜிம்முனோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. "பாத்தியா, என் பையனை எப்படிலாம் மிரட்டி வச்சுட்ருக்கான்னு பாத்தியா? இவ தான் ஏதாவது சொல்லி என் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு" அப்படின்னு ஜிம்முனோட அப்பா கிட்ட ஜிம்முனோட அம்மா சொன்னதும், "நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்முனோட அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஜிம்முனும் டெரஸ்க்கு வந்துட்டான். அவன் 3 to 4 ஹார்ஸ் கிட்ட டெரஸ்லேயே தான் இருக்கான். நீங்கள் ஹாலில் நடந்ததை நினச்சி நினச்சி ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. ரொம்ப அழுறீங்க. ஜிம்மை நம்பி ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. அவங்க ஃபோட்டோவை எடுத்து வச்சு ஹக் பண்ணி அப்படி அழுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்முன்னு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கீழே வரான். வந்து உள்ளே பார்க்குறான். நீங்கள் கீழே தள்ளி விட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அவனோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறீங்க கீழே. அவன் அகைன் உங்களை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ நீங்கள், "இங்கே பாரு ஜிமின், தயவு செய்து என்கிட்ட பேசாத. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன்னை ஏன் தான் லவ் பண்ணணும்னு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிம்முனுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு புரியுது. பட் உங்களுக்காக ஜிம்முனோட அம்மா கிட்ட பேசினா அவங்க ஹர்ட் ஆவாங்க. அவங்களுக்காக உங்ககிட்ட பேசினா நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. அவன் உங்கள எப்படியாவது சமாதானப்படுத்திடலான்னு அவனுக்கு தெரியும். ஆனா, அவங்க அம்மா ஹர்ட் ஆக்கிட்டாங்கன்னா, அத அவனால தாங்கிக்கவே முடியாது. அவங்கள என்ன பண்ணாலும் சமாதானம் பண்ணவும் முடியாது. ஸோ, உங்க கிட்ட தான் அவன் கோவமா பேசி, உங்கள அவங்க கிட்ட சாரி கேட்க சொல்லியிருப்பான். அவங்க அம்மா பேசினது தப்புன்னு ஜிம்மனுக்கு புரியாமலாம் இல்ல. ஆனா, அவனுக்கு வேற வழி தெரியல. நீங்க அவனோட ஒய்ஃப். உங்ககிட்ட மட்டும் தான் அவனால உரிமையா எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த ஒரு உரிமையில தான் உங்ககிட்ட அப்படி பேசியிருப்பான். ஆனா, அத அவன் உங்ககிட்ட சொல்ற நிலைமையிலயும் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கிற நிலைமையிலயும் நீங்க இல்ல. அவன் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்முன் வரான். "வயன், வயன் சாரி வயன். என் கூட பேசுடி. இப்படி பேசாம இருக்காத வயன். நீ கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ அதுக்காக என்ன அடி, திட்டு, என்ன வேணாலும் பண்ணுடி. இப்படி பேசாம இருக்காதடி. பேசாம இருந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு தெரியும்ல. ப்ளீஸ் வயன், என் கூட பேசுடி" அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. நீங்க குக் பண்ணது எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் ஹால்ல வச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "அ குடு வயன், நான் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க அவன கொஞ்சம் கூட மதிக்காம, அவன கிராஸ் பண்ணி கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்ருக்கீங்க. அவன் உங்க பின்னாடியே கிச்சனுக்கும், டைனிங் டேபிளுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கான். அது வீட்ல இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே புரியுது, நீங்க ஜிம்மன் கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எதுவுமே கேட்டுக்கல. நீங்க எல்லாத்தையும் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்களோட ரூமுக்கு தான் போறீங்க. அப்போ ஜிம்மன் போற உங்களே பார்த்துட்ருக்கான். அப்போ ஜிம்மனோட அம்மா, "ஜிம்மன், வா சாப்பிடலாம்." இல்லம்மா எனக்கு பசிக்கல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்குறான். அப்போ ஜிம்மனோட அம்மா, "சரி, நீ சாப்பிடலல்ல, நானும் சாப்பிடல. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடு. அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லி எழுந்து போக பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மன், "அம்மா, சரி வரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட போகிறான். ஆக்சுவலி உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் ஜிம்மன் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு ரூமுக்கு போயிடுவீங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவீங்க. அதே தான் ஆஃப்டர்நூனும். டின்னருக்கும் அதே தான். நீங்கள் தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்வீங்க. பிகாஸ் ஜிம்மனோட அம்மா நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு வந்தது பிடிக்காததுனால உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை முதல் ரூல்ஸு என்னென்னா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் மட்டும்தான் செய்யணும். அண்ட் அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இந்த வீட்டில் இருக்க யாரோடையுமே பேசவும் கூடாது. ஜிம்மன் கூட மட்டும்தான் நீங்கள் பேசணும். ரூமை விட்டு கூட வெளியே வரக்கூடாது. அண்ட் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போது ஜிம்மனுக்கு, "மா, என்னம்மா பேசுகிறீங்க? அது எப்படி முடியும்?" "இங்கே பாரு ஜிம்மன், நான் சொல்கிறத செய்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இருக்கட்டும். இல்லையா தாராளமாக கிளம்பி போட்டோம். எனக்கு பிரச்சனையே இல்லை" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி நீங்கள்
அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட நம்ம ஜிம்முனோட உட்காந்து சாப்பிடவே இல்லையே! ஜிம்முன் கூட மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியோட உட்காந்து ஒரு நாள் கூட சாப்பிடலையே! சந்தோஷமா அவங்க கூட சிரிச்சு பேசினதே கிடையாதேன்னு உங்களுக்குள்ள அவ்ளோ கஷ்டத்த வச்சுட்டு, நீங்க அது எல்லாத்தையும் வெளிய காட்டிக்காம, ஜிம்மனோட நார்மலா இருக்க மாதிரி இருப்பீங்க. அது ஜிம்மனுக்கு புரியாம, தெரியாமலாம் இல்ல. ஸோ, அவன் மார்னிங், ஆஃப்டர்நூன் உங்க கூட இருக்க முடியாது. அண்ட் டின்னர் டைம்ல மட்டும் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அவன் எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடுவான். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், உங்க கூட உட்காந்து சாப்பிடுவான். உங்களுக்கு அலோனா இருக்கக்கூடாது. நீங்க அலோனா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்க கூட இருப்பான். ஸோ, உங்களுக்கு ஜிம்ன நெனச்சு இத கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலும், அவன் உங்களுக்காக வீட்ல எதுவுமே பேச மாட்டேங்கிறானே, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானேன்னு உங்களுக்கு ஒரு ஹர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ, இப்படியே தான் ஒரு 2, 3 டேஸ் போது. நீங்க ஜிம்மன்கிட்ட சுத்தமா பேசுறதே கிடையாது. அந்த ஜிம்மனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க போற இடத்துக்கெல்லாம் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். அது வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா, எல்லாருமே கேட்டு கேட்காத மாதிரியும், பார்த்து பார்க்காத மாரி இருந்துடுறாங்க. ஜிம்மனுக்கு தான் அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நீங்க பேசுற ஒரே ஆள்னா அது ஜிம்மன். ஜிம்மனுக்கு அப்புறம் ஜிம்மனோட தம்பிக்கிட்ட மட்டும் தான் நீங்க பேசுவீங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருக்க யாரோடையும் பேசவே மாட்டீங்க. இப்ப நீங்க ஜிம்மனோட பேசாம இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அவன் உங்ககிட்ட பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் பேச சொல்லி. "இங்க பாரு வயன், நான் பண்ணது தப்பு தாண்டி. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நீ என்ன அடி, திட்டு, என்ன வேணாலும் பண்ணுடி. உன் கோவத்த என் மேல காமிடி. இப்படி சைலண்ட்டா இருந்து என்ன கொல்லாத வயன். நீ பேசலன்னா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன்டி இப்படிலாம் பண்ற? ப்ளீஸ் டி, என் கூட பேசு வயன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். "இங்க பாரு ஜிமன், என் கோவம் போனதும் நானே உன்கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாத. நீ இப்படியே நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை வந்து இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா, உன் மேலே எனக்கு கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக விடு. எனக்கு தனியாக இருக்கணும்னு தோணுது. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஜிம்மன்" அப்படின்னு நீங்கள் சொன்னதும், ஜிம்மனுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அவனும் உங்களை தொல்லை பண்ணவே இல்லை. இப்படியே ஒரு 1 வீக் போது. நீங்கள் ஜிம்மன்கிட்ட பேசவே இல்லை. ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க. அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க. அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 1 வீக், ஒன் ஃபைன் டே, நைட் டைம், நைட் ஒரு 10 மணி இருக்கும். நீங்கள் ஜிம்மனுக்கு கன்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மன் வீட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் பயந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் கால் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்விட்ச்டு ஆஃப்னு வந்திருக்கும். நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பதட்டமாக நீங்கள் ஹால்லேயே குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போது அந்த டைம் ஜிம்மனோட தம்பி வரான். நீங்கள் அவனை பார்த்ததும், "அ ஓ சொல்லுங்க அண்ணி. ஜிம்மன் உனக்கு ஏதாச்சும் கால் பண்ணானா?" ஆம். "இல்லையே அண்ணி. ஏன் என்னாச்சு?" "இல்ல, நான் உனக்கு கால் பண்ணேன். எடுக்கவே இல்ல. 10 மணி ஆகியும் இன்னும் வீட்டுக்கும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் உனக்கு ஏதாச்சும் கால் பண்ணனான்னு கேட்குறேன்." "இல்லையே அண்ணி. அவன் எனக்கு எதுவுமே கால் பண்ணலையே." "ஓ! சரி, சரி. ஓகே." "அண்ணி பயப்படாதீங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் எப்பவும் இந்த மாதிரி லேட்டா தான் வருவான். ஸோ நீங்க பயப்படாதீங்க அண்ணி. அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் வீட்டுக்கு வந்துருவான்." நீங்க இல்லவோ, என்னதான் கோவம் இருந்தாலும், அ அவன் எனக்கு கால் பண்ணி லேட் ஆச்சுன்னா, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு நானே கால் பண்ணியும் அவன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ ஜிம்னோட அம்மா அங்க வந்து கிட்ட, "இங்க பாரு அவன் ஒன்றும் குழந்த இல்ல. அவனுக்கு வீட்டுக்கு வர தெரியும். அவன் என்ன என்னைக்கா லேட்டா வரான்? எப்பவும் அவன் லேட்டா வரது தானே. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க சொல்லு. அவனுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வருவான்." அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. "ஓவும் அண்ணி, நான் தான் சொன்னேன்ல, அவன் இன்னைக்கு தான் லேட்டா வரானா என்ன? இதுக்கு முன்னாடி அவன் நிறைய டைம் லேட்டா வந்திருக்கான்ல அண்ணி. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க அண்ணி. நீங்க போங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னுமா சாப்பிடாம இருக்கீங்க? போங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டு ரூம்ல தூங்குங்க. அவன் வருவான்." அப்படின்னு சொன்னதும், நீங்களும்
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவனும் தண்ணி எடுத்துட்டு ரூம்குள்ள போயிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 10, 11 ஆகுது. 11, 12 ஆகுது. ஆனா ஜிம்மன் வரவே இல்ல. நீங்க அப்படியே டைனிங் டேபிள்லயே படுத்து தூங்குறீங்க. இங்க ஜிம்மனோட அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சன் வராங்க. நீங்க ஸ்டில் டைனிங் டேபிள் இருக்கிறத பார்த்ததும் ஜிம்மன் வரலையேன்னு நெனச்சு அவங்களுக்கே கொஞ்சம் பதட்டமாயிடுது. ஏன்னா அவன் 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கு மேல ஒரு 1/2 அன் ஹவர் கூட எக்ஸ்ட்ரா போயிருக்காது. ஆனா இன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு. ஆனா ஜிம்மன் இன்னும் வரவே இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்ககிட்ட அவங்களால கேட்கவும் முடியாது. ஸோ அவங்க ரூமுக்கு போலான்னு போறாங்க. அப்போ ஜிம்மனோட கார் சவுண்டு. நீங்க ஸ்பீடா ஓடி போயிட்டு டோர ஓப்பன் பண்றீங்க. ஜிம்மன் தள்ளாடிக்கிட்டே வந்து அப்படியே உங்க மேலேயே விழுறான். ஜிம்மன் ஜிம்மன் என்னாச்சு ஜிம்மன்? ஜிம்மன் நீ ஓகேவா? ஏன்டா கால் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ணல? ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வேற வருது. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஜிம்மன் நீ ஓகே தானே? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இங்க பாரு ஜிம்மன் அப்படின்னு அவன எழுப்புறீங்க. அப்போ அவன் என் என் சாரிடி சாரி அப்படின்றான். அவன் உங்களுக்கு புரியுது அவன் குடிச்சிருக்கான்னு. குடிச்சிருக்கியா ஜிம்மன்? ஆமாவா என் லைட்டா லைட்டா குடிச்சேன். நீ என் கூட பேசாம இருக்கிறது ரொம்ப வலிக்குதுடி. இதோ இங்க அப்படின்னு அவனோட ஹார்ட்ட பாயிண்ட் பண்றான். ஜிம்மன் எதுக்கு குடிச்ச? அதுவும் குடிச்சிட்டு தனியாவா ட்ரைவ் பண்ணிட்டு வந்த? ஆமாடி. நான் மட்டும் தான் வந்தேன். உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? குடிச்சது மட்டும் இல்லாம, தனியா டிரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ற. ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஜிம்முன்னு பண்ண முடியும்? நீ என்ன லூசா? எதுக்கு இப்படிலாம் பண்ண? வயன் வயன் நான் பண்ணது தப்பு தான்டி. நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்காக என்னை மன்னிச்சிடு வயன். என் கூட இப்படி பேசாம இருக்காதடி. உனக்கு உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்னை அடி, திட்டு, என்ன வேணாலும் பண்ணுடி. நான் தாங்கிக்கிறேன். ஆனா இப்படி பேசாம இருந்து என்னை கொல்லாதடி. ரொம்ப வலிக்குது வயன். நீ என் கூட பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியலடி. நீ நீனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும்ல. இப்படி பண்ணாத வயன். என் கூட பேசுடி. நான் பண்ணது தப்பு தான். நான் வேணா உன் காலில் விழட்டுமா? அப்படின்னு அவன் கீழே விழ போகிறான். அப்போ நீங்கள் அவன் கையை பிடிச்சி பைத்தியம் மாதிரி பண்ணாத, வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறீங்க. ஜிம்மனோட அம்மா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடல. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட அதாவது அவனுக்கு சாப்பாடு போட போகிறீங்க. அப்போ அவன் கையை பிடிச்சி எங்கேயும் போகாத வயன், என் கூடவே இருடி, என் கூட பேசு வயன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமன் உனக்கு நான் சாப்பாடு தான் போய் கொண்டு வர போகிறேன். நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் குழந்த மாதிரி கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீங்களும் சாப்பாடு போட்டுட்டு வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்டுறீங்க. அப்போ அவன் நீ சாப்பிட்டியா? இல்லை. நீ சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? சரி அப்போது நீயும் சாப்பிடு அப்படின்னு உங்களுக்கு ஊட்ட வரான். அப்போ நீங்கள் பரவாயில்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு நல்லதில்லை. சரி நீ ஆகாமி, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அவன் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவன் ஃபீட் பண்ணுறத வாங்கிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி ஊட்டிகிட்ருக்கீங்க. ஜிம்னோட அம்மா இதை பார்த்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை தூங்க வச்சுட்டீங்க. அவன் தூங்கினதும் நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காந்து அவனோட ஹேரை மெதுவாக கோதி விட்டுட்டே, ஏன் ஜிம்மன் இப்படிலாம் பண்ணுற? சில டைம் இவனை எதுக்குடா லவ் பண்ணோம்? இவனை லவ் பண்ணாமலே இருந்திருந்தா நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போமேன்னு ஃபீல் பண்ண வைக்கிறேன். சில சமயம் உனக்கு நான் தான் எல்லாமேன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறேன். ஏன் ஜிம்மன் இப்படிலாம் பண்ணுற? எனக்காக ஏன் எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிற? நான் உன்கிட்ட பேசலன்றதே உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுதே. அப்போது வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி தப்பே பண்ணாமல் என்னை சாரி கேட்க வச்சு அப்போ எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கும் ஜிம்மன். என் அப்பா அம்மாக்காக நான் இது கூட பண்ணக்கூடாதா? சொல்லு ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன் சாரிடி, நான் ஏதோ யோசிக்காமல் பேசிட்டேன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை நினச்சி சிரிச்சிட்டு உங்களோட டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு சரி ஓகே ஃபஸ்ட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி கொடுக்குறீங்க. அவன் உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்குறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் குடிச்சிட்டு வந்ததுனால அவனுக்கு ரொம்பவே ஹெட்டேக்காக இருக்குது. தலையை பிடிச்சிட்டு உக்காந்துட்ருக்கான்.
அப்போ நீங்கள் அவனுக்கு ஹேங் ஓவர் ஜூஸ் தான் கொடுக்குறீங்க. அவன் குடிக்கிறான், உங்கள பார்த்துட்டே குடிக்கிறான். ஆனால் நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல், அதாவது நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் அது குடிச்சு முடிச்சுட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சாரிடி, நான் எதுவுமே வேணும்னு பண்ணலை. ப்ளீஸ் டி, என் கூட பேசு. நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு தான் நான் உன்கிட்ட அப்படி பேசினேன். ஆனால் நீயும் என்னை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன். என் கூட பேசுடி, இப்படி பேசாமல் இருக்காத. அப்போ நீங்கள் அவன் உங்கள் கையை பிடிச்சி தான் பேசியிருப்பான். ஸோ அவனோட கை மேலே உங்களோட கையை வைக்கிறீங்க. எதுக்கு குடிச்சிட்டு வந்த? ம், என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணல. இப்போ எதுக்குடா குடிச்சிட்டு வந்த? என்னால் முடியலடி, நீ பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கலடி. ஒரே ரூம்குள்ளே இருந்தோம். ஏதோ ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதனால தான் குடித்தேன். அட்லீஸ்ட் குடிச்சாவாது நான் நிம்மதியாக தூங்குவேன் தாண்டி நான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவன் சீக்ஸில் கையை வச்சுட்டு, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? ம், நான் நான் உன் மேலே கோவம் கூட படக்கூடாதா? சொல்லு, அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு இல்லாத உரிமையா? அப்புறம் எதுக்கு சுமன் என்கிட்ட அன்றைக்கி அப்படி பேசுன? எனக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? எனக்கு புரியுதுடி, அது புரியாமலாம் இல்லை. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? நான் அம்மாக்காக பேசினா உனக்கு ஹர்ட் ஆகும், உனக்காக பேசினா அம்மாவுக்கு ஹர்ட் ஆகும்டி. அதனால தான் அப்போது நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, உன் அம்மா ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக உன் அம்மாக்காக பேசினேன், அப்படி தானே? அப்படி இல்லை வயன். நான் உன்கிட்ட சொன்னால் நீ புரிஞ்சுப்பேடி. உன்னால் மட்டும்தான் வயன் என்னை புரிஞ்சுக்க முடியும். அதனால தாண்டி நான் அப்படி பேசினேன். மற்றபடி நான் அது எதையுமே மனசுலேருந்து பேசல வயன். எனக்கு அப்போதைக்கு அந்த பிரச்சனையை நிறுத்தணும், அதை போய் முடிக்கணும்னு தாண்டி தோணுச்சு. அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே இல்லை வயன். சிம்மன், நீ பேசின அதெல்லாம் ஓகே. நீ அது உன் மனசுலேருந்து பேசலன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ பேசின ஒவ்வொரு வேர்டும் அது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆக்கியிருக்குன்னு நீ யோசிச்சியா? உன் அம்மா என்னெல்லாம் பேசுனாங்கன்னு கேட்டல? அவங்க என் அப்பா அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க ஜிம்மன். இத்தனை நாளில் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. இது வரைக்கும் உன் அம்மாவை நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பேனா? சொல்லு. அவங்க மேலே இருக்க கோவத்தை கூட நான் உன் மேலே தானடா காமிச்சிருக்கேன். அவங்கக்கிட்ட ஏதாவது அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு நான் ஏதாவது சொல்லியிருப்பேனா? இல்லையே. நான் போகும்போது வரும்போது ஏதாவது சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அது என் மனசுக்குள்ளே வச்சுட்டு உன் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது உன்கிட்ட வந்து நான் சொல்லியிருப்பேனா? இல்லையே ஜிம்மன். எல்லாம் உனக்காக தானடா பொறுத்துக்கிட்டேன். உனக்காக தானே ஜிம்மன் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணேன். ஆனால் நீ எனக்காக ஒரு இடத்துல கூட நின்னதே இல்லைல்ல. உன் அம்மா இன்னைக்கு ஒன்று இந்த மாதிரி புதுசாக பேசலையே. எத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீ ரூம்குள்ளே வந்து என்கிட்ட சாரி கேட்ப. நீ என்கிட்ட பேசுனதில் உன் அம்மா கிட்ட ஒரு நாள் பேசியிருந்தீன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? சொல்லு ஜிம்மன். நான் அவங்க பேசுனதுக்காக தானே கோவப்பட்டு பேசினேன். மற்றபடி மற்றபடி நான் என்ன தப்பு பண்ணேன் ஜிம்மன்? நீ சொல்லு. நீ நீ உன் அப்பா அம்மா தம்பி அண்ணான்னு எல்லாரோடைய சந்தோஷமாக தானே இருக்கேன். ஒரு நாளாச்சும் என்கிட்ட உனக்கு உன் அப்பா அம்மாவை பார்க்கணுமாடி, உன் அப்பா அம்மா கூட பேசுகிறியா, நான் உன்னை கூட்டிகிட்டு போட்டுமா, அந்த மாதிரி ஏதாவது என் அப்பா அம்மா கூட என்னை சேர்த்து வைக்கணும்னு இது வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பியா ஜிம்மன்? சொல்லு. இல்லையே, நீ எதுவுமே பண்ணலை. இல்லை நானாவது உன்கிட்ட வந்து எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும், நான் என் அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறேன் ஜிம்மன், என்னை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போ, என்னை அவங்க கூட சேர்த்து வைன்னு இன்னை வரைக்கும் உன்கிட்ட நான் ஏதாச்சும் கேட்டிருப்பேனா? சொல்லு ஜிம்மன். இல்லையே, நான் கேட்கலையே. எதுக்கு? அதெல்லாம் கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தானே ஜிம்மன் அது எனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இருந்தேன். உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஜிம்மன். ஆனால் நீ ஏன் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிற? நீ என்ன லவ் பண்ணுற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த லவ்வை மட்டும் வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு ஜிம்மன்? சீரியஸாக சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்கிறீங்க.
அவ்வளோதான். ஜிம்முனுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அவங்கள அப்படியே டைட்டா ஹக் பண்ணிடு. தப்பு தாண்டி, தப்பு தான். நான் உனக்காக எந்த இடத்துலயும் நின்னதே இல்ல. நான் உன்ன கஷ்டம் மட்டும் தாண்டி படுத்திட்டுருக்கேன். எனக்கு அது நல்லாவே தெரியும் வய என்ன மன்னிச்சிடுடி. இதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நான் பேசவும் விட மாட்டேன்டி. இதுக்கப்புறம் எனக்கு நீ தான் முக்கியம். யாரு யார் என்னை நம்மள ஏத்துக்கிறாங்க இல்ல. எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என் அம்மா உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னா, நம்ம இந்த வீட்ட விட்டு போயிடலாம். எனக்கு அம்மாவும் வேணாம், அப்பாவும் வேணாம். என் அண்ணன், தம்பி யாரும் வேணாண்டி. எனக்கு நீ மட்டும் போதும் வையன். நீ மட்டும் போதும்டி. என் கூட பேசு வையன். அவன் அப்படின்னு சொன்னதும், நீங்க அவன டைட்டா ஹக் பண்ணிட்டு, "சுமன், எனக்கு இந்த வீட விட்டு போகணுன்னுலாம் இல்ல சுமன். எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? எனக்கு புதுசா ஒரு ஃபேமிலி கிடைச்சது. என் அப்பா, அம்மா கூட தான் நான் பேசுறதில்ல. அட்லீஸ்ட் இங்க ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்களோட பேசலாம், சாப்பிடலாம், ஒண்ணா இருக்கலாம். எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? உங்க கூடலாம் உட்காந்து சாப்பிடணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சிம்மன்." அப்போ சிம்மன் உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, சாரிடி. இவ்வளோ நாள் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்றதுனால நீ சந்தோஷமா இருக்கன்னு தான் நெனச்சேன். ஆனா உனக்கு உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லடி. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட நான் விட மாட்டேன் வயன்." அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஜிம்மனோட அம்மா உங்ககிட்ட எதுவும் பேசுறதில்ல. ஈவன் சண்டை போடுறதில்ல. உங்கள நீங்கள் போகும்போது வரும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ ஜிம்மன் உங்களோட அதாவது ஜிம்மனோட அம்மாக்கிட்ட பேசியிருப்பானோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட். நீங்கள் ஜிம்மன் கிட்ட கேட்கல. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. ஒன் ஃபைன் டே ஜிம்மனோட வீட்டுக்கு ஒரு 2, 3 பேர் வராங்க. ஸோ ஜிம்மனோட அம்மாவும் அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அப்போ என்னன்னு கேட்கும்போது, அப்போது அந்த வீட்டுக்கு வந்தவங்கள சொல்கிறாங்க, "ஆக்சுவலி நான் இது உங்ககிட்ட ஃபோனில் தான் பேசணும்னு நினச்சேன். ஃபோனில் பேசுகிறத விட டைரெக்டாக பேசுகிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் நான் நேர்லேயே மீட் பண்ண வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க." அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனோட அம்மாவும், "அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் யார்?" நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் என் பொண்ணுக்கு பையன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போது புரோக்கர் மூலியமா உங்கள் பையனோட ஃபோட்டோ எனக்கு வந்துச்சு. உங்கள் பையனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதுதான் டைரெக்டாக உங்ககிட்ட சொல்லலாமேன்னு வந்தோம். அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனோட அம்மாவுக்கு என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க? ஜிம்மனுக்கு கல்யாணம் ஆனது தெரியுமா தெரியாதா? இல்லை தெரிஞ்சால் என்ன நடக்கும்? நம்ம சொல்லலாமா வேணாமான்னு அவங்களுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் எதுக்காக யோசிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த புரோக்கரே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தாராளமாக எங்கள் பொண்ணை கொடுக்குறோம். உங்களோட ஃபேமிலி பற்றியோ இல்லை பையனை பற்றியும் நாங்கள் விசாரித்தோம். எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நல்ல ஃபேமிலியாக இருக்கும்போது நாங்கள் எதுக்கு விடணும் சொல்லுங்கள்? அதுக்காக தான். நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. நாங்கள் ஒரு நாள் என் பொண்ணை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கே வரோம். இல்லை நீங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனோட அம்மாக்கெலாம் அவ்வளோ ஹாப்பி. உண்மையை தான் சொல்கிறீங்கல்ல? என் பையனை உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஓகே தானே? எங்களுக்கு முழு சம்மதம். இந்த கல்யாணத்தை ஏதாவது சொல்லி நிறுத்திடுவோம்ல, நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனோட மக்களும் அவ்வளோ ஹாப்பி. அவங்க தரையிலே நிற்கல. அவங்கக்கிட்டேயும் சரின்னு சொல்லிவிட்டு அதை ஜிம்மனோட அப்பா வந்ததுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மனோட அப்பா வராங்க. ஜிம்மனோட அப்பா கிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மனோட அப்பாவும் உனக்கு ஓகேண்ணா, எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு வித்தின் அ வீக்லேயே எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. அப்போது என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. 2 பேருக்குமே பிடிச்சி போயிட்டு ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே சொல்லிவிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சடனாகவே எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் தனியாக ஒரு பிளேஸில் இருக்கீங்க. அப்போது ஜிம்மனோட அண்ணா பேர் வந்து வினு. வினோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பேர் வந்து அபி. ஸோ அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பேச வரா.
நீங்கள் தனியாக நின்றுட்டுருக்கத பார்த்ததும் அவங்க கிட்ட வரா. அப்போது ஹலோ ஐயன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் அபி என்னடி பண்ணுற விடு. ஒயன் உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியலடி. ரொம்ப தேங்க்ஸ் ஒயன். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? பரவாயில்ல விடு. சொல்லப்போனால் நான் தாண்டி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீயா? நீ எதுக்குடி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இல்லடி, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் நான் ஏதோ ஒரு யோசனையில் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ கேட்டதும் நான் எனக்குள்ளே இருக்க கஷ்டத்தை அப்படியே சொல்லிட்டேன். நீயும் எதை பற்றி யோசிக்காமல் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டியா? எனக்கு அதுவே கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சுடி. எங்க பாரு ஐயன், நீ என்னடி நினச்ச? ஆ சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து உனக்கு ஏதாவது ஒன்றுனா அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீ இப்படி ஒரு கஷ்டப்பட்டுட்ருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னால் எப்படிடி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுவும் மீறி நீ அவரை பற்றி சொல்லும் போது கூட நான் அவரை இப்படி தானே நான் நினைக்கவே இல்லை. ஏதோ உனக்காக பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தாண்டி தெரிஞ்சுது அவர் நீ சொன்னதை விடவே ரொம்ப நல்லவர்ன்னு. உண்மையாக நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் மட்டும் உன்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டில் உன்கிட்ட பேசாமல் போயிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இவரை மிஸ் பண்ணியிருப்பேன்டி. அபி உண்மையாகவே உனக்கு சந்தோஷம் தானே? எனக்காகலாம் இப்படி சொல்லலைல்ல. என்னடி நீ? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. என்னை பார்த்தா கூடவா தெரியல? நீ ஹாப்பியாக இருக்கன்னா எனக்கு அதுவே போதும்டி. அப்போது நம்ம 2 பேரும் இப்போது ஐயோ நம்ம ஒரே வீட்டில் இருக்க போகிறோம்ல அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ நீங்களும் அப்படின்னு சொன்னதும் அவளும் உங்களை கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் காரை விட்டு இறங்கி ரூம்குள்ளே கூட போகல. அப்போ ஜிம்னோட அம்மா உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ என்ன புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியலையே சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போது அபி உன்னோட ஃப்ரெண்டா? அவ்வளோதான். அது கேட்டதும் உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. சொல்லு, அபி உன்னோட ஃப்ரெண்டா? அது வந்து ஆன்ட்டி அது என்ன வந்து போயின்னு சொல்லிகிட்ருக்க? நீயும் அபியும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அது அது இல்லை ஆன்ட்டி. அது வந்து நான் அபியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நீங்கள் என் மேலே இருக்க கோவத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோன்ற ஒரு பயத்தினால தான் நான் 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 உங்ககிட்ட சொல்லலை ஆண்டி. மற்றபடி உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இங்கே பாரு, நீ என்ன நினச்ச? என் பையனுக்கு பொண்ணு கிடைக்காதனால யார் வந்தாலும் தலையாட்டிட்டு நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு நினச்சியா? கிடையாது. அவங்க வந்து என் பையனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்னு சொன்னப்பவே அவங்க ஃபேமிலி பற்றி விசாரித்தேன். அவங்க நல்ல ஃபேமிலின்னு தான் சொன்னாங்க. அதனால் மட்டும்தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா? ஸோ அவள் உன் ஃப்ரெண்டு இல்லையோ அதுக்காகலாம் நான் உன்னையும் அப்படியே பிரித்து வைப்பேன்னா நீ யோசிக்கவே கூடாது. தப்பு தான் ஆண்டி, நான் அப்படி யோசிச்சிருக்கக்கூடாது. நீங்கள் அபியையும் வினோவையும் பிரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு எனக்கு அப்போ தெரியாது. இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. சாரி ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது அண்ணி உண்மையாவா சொல்கிறீங்க? அபி அண்ணி உங்களோட ஃப்ரெண்டா? நீங்களும் ஆமாம் அப்படின்றீங்க. ஏன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு வினோ வந்து கேட்குறான். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட பேசுகிறான். இல்லை அதான் சொன்னேன்ல, அவள் என்னோடய ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்களான்னு ஒரு பயம்தான். நான் ஏன் ஒத்துக்க மாட்டேன்? நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு நினச்சிங்களா? இல்லை, நீங்கள் இது வரைக்கும் என் கூட பேசினது இல்லைல்ல. நான் பேசினதில்ல தான். அதனால நான் உன் மேலே கோவமாக இருக்கேன்னு நினச்சியா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என் அம்மா மேலே இருக்க மரியாதைனால தான் நான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. நீ தான் உன்னால் எங்கே என் வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோமோன்ற ஒரு
கில்ட்டினஸில் என்னை பார்க்க கூட மாட்டேன். நானும் உன்கிட்ட பேசணும்னு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நீ ஃபஸ்ட்டு என்னை பார்த்தா தானே நான் உன்கிட்ட பேச முடியும். அப்படின்னு சொன்னதும், சாரி, நான் அது வேணும்னு பண்ணலை. ம் எனக்கு புரியுது. சரி, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னதும், நீங்களும் ரூமுக்கு வந்துட்டீங்க. ஜிம்மன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னடி அபி அபி உன் உன்னோட ஃப்ரெண்டா? நீங்களும் ஆமான்னு சொல்கிறீங்க. என்ன தாண்டி நடந்துச்சு? அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு அவன் கேட்டதும், நீங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஒயன், உண்மையாகவே இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்கேடி. ஆனால் நாங்கள் தான் அதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். பரவாயில்ல விடு ஜெமன். இது என்ன உன் குடும்பம், என் குடும்பம்னு. இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்துக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? சரிடி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மேரேஜ் ப்ரிப்ரேஷன்லாம் நடக்குது. அது ரொம்ப நாள்லாம் தள்ளி வைக்கல. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த மாதமே மேரேஜும் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஜாலியாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மனோட அம்மாக்கெல்லாம் சொல்லவே வேணாம். தரையிலேயே நிற்கல. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சி அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உங்களால் முழுசாக சந்தோஷப்பட முடியல. பிகாஸ் அவங்க ஃபேமிலி இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் உங்களோட அப்பா அம்மா கூட பேசவே இல்லை. அது உங்களுக்கு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் வெளியே ஜிம்மனுக்காக நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஃபியூ மினிட்ஸ் போகுது. அந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துட்டீங்க. ஜிம்மனோட அம்மா அபிகிட்ட அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. உங்களுக்கு அது பார்க்க லைட்டாக பொறாமையாக இருக்குது. ஏன்னா மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு மேலே ஆகுது. ஆனால் ஒரு நாள் கூட உங்ககிட்ட பாசமாக பேசினதே கிடையாது. ஆனால் அவகிட்ட பேசுகிறது என்னதான் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவளாம் இப்போ வீட்டுக்கு வாழ வந்த மருமக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க, அவள் இப்போ தான் வந்தா. ஆனால் உங்களை விட அவள் மேலே பாசம் காமிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஜெலசியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அதை வெளியே காட்டிக்கல. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஜிம்மனோட அண்ணா, அதாவது வினோக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? ஸோ ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான் ஜிம்மன் தான். அப்போது ஜிம்மன் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததும், அப்போது ஊக்கிட்ட சொல்லி ஜிம்மனோட ரூமையும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மன் புரியாமல், அம்மா எதுக்கு என் ரூம்? எதுக்கு உன் ரூம்னா? உனக்கும் மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுதுல்ல. உங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதான் நான் ஜோசியர்கிட்ட கேட்டேன். உங்களுக்கும் நாள் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நீங்களும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஜிம்மனுக்கு இப்போது கால் தரையிலேயே இல்லை. என்னடா இவங்க அப்போ நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களா, வயனை ஏற்றுக்கிட்டாங்களான்றது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஜிம்மனுக்கு. ஸோ அவன் அவ்வளோ ஹாப்பியாக குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட ரூம் அவனே பார்த்து பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டில் யாருமே இல்லை. இப்போது 2 கப்புள்ஸ் மட்டும்தான். ஒன்று வினு, இன்னொன்று ஜிம்மன். ஸோ நீங்கள் அந்த பால் சொம்பை கொண்டு வந்து ஜிம்மன் கிட்ட கொடுக்குறீங்க. ஜிம்மனை குடிச்சிட்டு அது பக்கத்தில் வச்சுட்டு உங்களை அவன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். வயன், உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்க ஒரு பர்சன் யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்வேன் தெரியுமா? பிகாஸ் என் அம்மா நம்மளை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. என்னை கூட விடு, உன்னை ஏற்றுக்கிட்டாங்கடி. அவங்க ஏற்றுக்கிட்டதுனால தானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என் அண்ணாக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அம்மா இதுக்கப்புறம் கிட்ட கோவமாக பேசவே மாட்டாங்கல்ல. எனக்கு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவன் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்குறான். என்னடி சைலண்ட்டாக இருக்க? உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? யார் சொன்னா? எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இல்லையே, நீ சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியல. என்னாச்சுடி? நீ ஓகேவா? அம்மா திரும்பவும் ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லை ஜிம்மன். நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை வயன், நீ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சுடி? என்கிட்ட சொல்லு. இல்லை ஜிம்மன், இந்த வீட்டில் எல்லாமே நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. உன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்க போகுது. இதெல்லாம் நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் என் அப்பா அம்மா நம்மளை ஏற்றுக்கவே இல்லையே. அவங்க என்கிட்ட பேசவே இல்லையே ஜிம்மன்.
அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் நம்மள ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கொண்டாடலாமா? ம். அப்போ ஜிம்மன் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கான். உனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா நம்ம இப்போவே அப்படின்னு நீங்கள் சொன்னதும், சரிடி நீ தூங்கு. உன் அப்பா அம்மா நம்மளை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமே நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா? நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? உனக்கு விருப்பம் இல்லாதது எதுவும் எனக்கும் விருப்பம் இல்லை ஓகேவா? உனக்கு எப்போ முழு சந்தோஷம் கிடைக்குதோ அப்போ தாண்டி எனக்கும் முழு சந்தோஷம். அப்போது நம்மளோட லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா? அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அலறீங்க. அவனும் சரி சரி அழாத, நான் உன் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன்டி சரியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் அப்பா அம்மா காலில் கையிலையாவது விழுந்து அவங்கள நான் சமாதானப்படுத்திடுறேன். ம் நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே தூங்குறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மந்த் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 மந்த்து போகுது. எல்லாருமே ஹாப்பி. ஈவன் ஜிமுனோட அம்மா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்கள் மேலே எந்த கோவமும் படுறதில்ல. உங்ககிட்ட சகஜமாகவே பேசுகிறாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் ஆன அடுத்த நாளே நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு அபி கேட்டிருப்பா என்னன்னு. அப்போ தான் ஜிமுனோட அம்மா அவகிட்ட சொல்லியிருப்பாங்க. அன்னிலிருந்து அவளும் நீங்கள் சாப்பிடும்போது தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருப்பா. ஸோ ஜிமுனோட அம்மாவுக்கு அப்போல்லாம் உங்கள் மேலே கோவம் இல்லைனாலும் சடனாக எதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஸோ டேஸ் போக போக அவங்களும் உங்ககிட்ட பேசுகிறாங்க. உங்களை அவங்களோடய உட்காந்து சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட பல நாள் ஆசை உங்களுக்கு நிறைவேறின மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே பேசி ஆரம்பிச்சுக்கிட்டீங்க. ஜிம்னோட அம்மாவும் நீங்களே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டீங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் நீங்கள் கிச்சனில் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிம்னோட அம்மா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்போது அங்கே ஒரு அக்வர்ட் சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. 2 பேரில் யார் முதல்ல பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்னோட அம்மா தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வயன் ஆ சொல்லுங்க ஆண்டி. அதான் நம்ம பழையபடி பேசிட்டோம்ல. நான் தான் உன்னை உரிமையாக என்னோட மருமகளை ஏற்றுக்கிட்டேனே. இதுக்கப்புறம் என்ன அத்தனை கூப்பிட மாட்டியா என்ன? நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? நீ தானே அன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் அபிகிட்ட சொன்ன, அவங்க இன்னும் என்னை மருமகளாக ஏற்றுக்கல அபி. அவங்க எப்போ என்னை உரிமையாக மருமகளாக என்னை ஏற்றுக்கிறாங்களோ அப்போ நான் அவங்கள அத்தனை கூப்பிடுறேன். அது வரைக்கும் எனக்கு அவங்கக்கிட்ட என்ன உரிமை இருக்க சொல்லு அப்படின்னு நீ தானே சொன்ன. இப்போது நான் தான் உன்னை என்னோடய மருமகளாக ஏற்றுக்கிட்டேனே. அதுக்கப்புறம் நீ என்ன அத்தனை கூப்பிடுதில்ல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் உங்கள் கண்ணெல்லாமே கலங்குது. ஆண்டி திரும்பவும் பாரு. அத்தை இது நல்லா இருக்கு. உண்மையாகவே நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்களா? இதில் உனக்கு சந்தேகம் வேறு இருக்கா? இல்லை ஆண்டி, இதுக்கு முன்னாடி நான் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இல்லை. நான் தப்பு தான் பண்ணேன். ஆனால் என் மேலே அவ்வளோ கோவத்தோடு இருந்தீங்க. சடனாக நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டது என்னால் நம்பவே முடியல. அதனால தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ ஜிம்னோட அம்மா லைட்டாக சிரிச்சிட்டு, எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு. என்னடா இவ நேற்று வரைக்கும் நம்மளை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா, நம்மளால தான் இந்த குடும்பமே நாசமாக போச்சுன்னு எவ்வளவோ பேசுனா. ஆனால் இன்றைக்கி நம்மளை மருமகளான்னு பேசி உரிமையாக அத்தனைலாம் கூப்பிட சொல்கிறாளே, இவளை நம்பலாமா வேண்டாமா? இவளோட கேரக்டர் தான் என்ன? அவன் பையனுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா, நல்லது நடந்ததும் நம்மளை தலையில் தூக்கி வச்சு ஆடுறா. இவ எந்த நிமிஷம் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவா அப்படின்னு தானே யோசிக்கிறேன். ஐயையோ! அத்தை சத்தியமாக நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. நீங்கள் இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு நினச்சிருந்தா நான் 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 உங்ககிட்ட இதை கேட்டிருக்கவே மாட்டேன். ஐம் ரியலி சாரி அத்தை அப்படின்றீங்க. அப்போது வயன், எனக்கு புரியுது வயன், உன் இடத்துல யாராக இருந்தாலும் இப்படி யோசிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். நீ இப்படி யோசிச்சிருப்பேன்னு நான் சொல்லலை. உன் இடத்துல யாராக இருந்திருந்தாலும் இப்படி யோசிச்சு இருப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரியா? இங்கே பாரு வயன்,
எனக்கு ஆரம்பத்தில உன் மேல கோவம் இருந்துச்சு தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா இந்த குடும்பத்துக்காக நீ பண்ண நல்லது எல்லாத்தையும் யோசிக்கும்போது, நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ, தப்பா பேசிட்டேனோன்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு வயன். வினோக்கும், அபிக்கும் கல்யாணம் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறமும் உன்ன நான் தள்ளி வச்சு இருந்ததுக்கு காரணம், என்னால எனக்கு கில்ட்டினஸ் தாங்கல வயன். சடனா என்னால எதையுமே மாத்திக்க முடியல. சடனா நான் உன்கிட்ட பேசினா, உன்கிட்ட உரிமை கொண்டாடினா, நீ எப்படி எடுத்துப்பியோ? நீ என்னை மன்னிச்சிருப்பியா? என்னை ஏத்துக்கிட்டு இருப்பியா? எனக்கு எதுவுமே தெரியல வயன். அதனால தான் நான் கொஞ்ச நாள் உன்கிட்ட பேசவே இல்ல. அதுக்கப்புறம் என்னால உன்ன தள்ளி வைக்கவும் முடியல. அபி அபி சொல்லி நான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி உனக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட கம்ஃபர்டபுளாக பேசவே ஆரம்பித்தேன் ஒயின். என்னை நீ மன்னிச்சிரு. ம். நான் உன்னை புரிஞ்சுக்காம நான் உன்னை எவ்வளவோ திட்டியிருக்கேன். உன்னை மட்டும் இல்லை, உன்னை மட்டும் திட்டினது இல்லாமல் உன் ஃபேமிலியும் நான் திட்டியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு வயன். என் மேலே தான் தப்பு. அத்தை, என்ன அத்தை பேசுகிறீங்க? அதில் எதுவும் இல்லை. நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஏதோ ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க கனவெல்லாம் இல்லைம்மா, இது நிஜம்தான். நான் தான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன். இப்போ தான் இந்த முட்டாள் தெளிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே டேஸ் போயிருந்திருக்கும். ஒன் ஃபைன் டே நீங்கள் கிச்சனில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ தான் ஜிம்முனோட அம்மா வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கே அபியை பார்த்ததும், அபி எங்கே பார்த்தியா, நான் வெளியே போயிருந்தல, உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும், அத்தை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பிடிச்சது? ஓ, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரியும் உனக்கு இது பிடிக்கும்னு. அதனால தான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நேராக போயிட்டு ஜிம்மன் செஸ்ட்லேயே படுத்துக்கிட்டீங்க. அவன் ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவன் மேலே அப்படியே படுத்ததும், என்னாச்சு மேடம்க்கு? கீழே கிச்சனில் தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே மேடம் என்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? சடனாக வந்து என்னை ஹக் பண்ணுறீங்க, அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கிறத பார்த்ததும், என்னம்மா ஆச்சு? என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவன் பேசிகிட்டு இருந்தவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். ஒயன் ஒயன் எழுந்துரு அப்படின்னு அவங்கள ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். பார்த்து உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். என்னடி ஆச்சு? எதுக்கு எதுக்குடி இப்படி அழுதுட்ருக்க? ம் ஜிம்மன் ஜிம்மன் அத்தைக்கு என்ன பிடிக்கலையா ஜிம்மன்? என்னடி பேசுகிற? அப்படிலாம் இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு அவங்க டிஎஸ்சில் வைப் பண்ணி விட்டுட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிம்மனோட அம்மா உள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததும் நீங்கள் ஜிம்மன் மேலேருந்து தள்ளி வரீங்க. உங்களோட டிஎஸ்சில் வைப் பண்ணி விட்டுட்டு அப்படி சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜிம்மனோட அம்மா உங்களுக்கு பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காராங்க. எதுக்கு இப்போ மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க? நான் அபிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தால் உனக்கு வாங்கிட்டு வரலன்னு நீ நினச்சியா? சொல்லு, நீ எப்படி அப்படி யோசிச்ச? நான் உன்னை வேறு மாதிரியும் அபி வேறு மாதிரியும் ட்ரீட் பண்ணுறேன். நான் அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அதனால அவளுக்கு பிடிச்சது கொடுத்தேன். இப்போது உனக்கு ரூமில் வந்து கொடுக்கலான்றதுக்காக தான் நான் அப்போ உங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. ஆனால் நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே படுத்து அழுதுட்ருக்க தானே? நீங்கள் அவங்கள ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. நீ இன்னும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லைல்ல? நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, இல்லை அத்தை, என்னதான் இருந்தாலும் அவள் நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, அவன் மேலே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் வச்சுருப்பீங்களோன்னு நினச்சேன். என்ன நீ? நான் அப்படியா ட்ரீட் பண்ணுறவங்க 2 பேரையும்? நான் உங்கள் 2 பேரும் சமமாக தானே பார்க்குறேன். உனக்கு எப்படி அப்படி ஃபீல் ஆச்சு? இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, சரியா? நீங்களும் அப்படின்னு தலையாட்டுறீங்க. அவங்களும் ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி லூசுத்தனமாக யோசிக்காத. எனக்கு நீ வேற, அபி வேற இல்லை. எனக்கு பொண்ணுங்களே இல்லைன்னு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போது நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், அபியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஸோ உன்னை வேறு மாதிரியும் அவளை வேறு மாதிரியும் பார்க்குறேன்னு நீ நினைக்கக்கூடாது, புரியுதா? நீங்களும் டிங்க டிங்க டிங்கன்னு தலையாட்டுறீங்க. அவங்களும் சரி ஓகே, இந்த மாதிரி அழுதுட்ருக்காத, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்களும் சரி சொல்லி சிரிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை டேர்ன் பண்ணுறான். நீங்கள் பவுட் பண்ணிகிட்டே அவனை பார்க்குறீங்க.
இதுக்கு தான் இவ்வளோவா? நான் நான் பயந்துட்டேன் தெரியுமா? அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லன்னு சொல்லி. ஏய்! நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் அம்மா கோவம் இருக்கிற வரைக்கும் தாண்டி அப்படி இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வச்சுருவாங்கன்னு நான் சொன்னேன்ல. ம். ஆமா. நான் தான் அத்தைய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ம். இப்ப மேடம் சரியா புரிஞ்சுட்டீங்களா? ம். அப்போ ஓகே. அப்படி சொல்லிட்டு அவங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2, 3 வீக்ஸ் போது. உங்களோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நீங்களும் கிச்சன்ல இருந்துட்டு யாரு அது? இன்னும் யாருமே ஓப்பன் பண்ணலயே! அதுவும் மார்னிங்ல யாரு டோர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுன்ட்டு பார்த்துட்டு நீங்க வெளிய வரீங்க. பார்த்தா யாருமே காணோம். எங்கே போனாங்க எல்லாரும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு? சரி ஓகே. ஒரு சில டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களோட ஐஸ் வைட் ஆகுது. ப்ளஸ் டியர்ஸாக வருது. உங்கள் டோருக்கு முன்னாடி நிற்கிறது உங்களோட பேரண்ட்ஸ். அவங்கள பார்த்ததும் உங்கள் கண்ணில் தண்ணி நிற்காம வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன எங்களை இப்படி வெளியே நிற்க வச்சு பார்த்துட்ருக்க போறியா அப்படின்னு சொன்னதும், அம்மா பா வ வ வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் கீழே இருந்தே அத்தை, மாமா, ஜிமன், அபி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே கீழே வந்ததும், வாங்க சம்மந்தி, வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜிம்னோட அம்மா ரொம்ப கேஷுவலாக கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட அப்பா அம்மாவும், நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு தான் என் பொண்ணை மீட் பண்ணணும்னு இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிறாங்க. அதுவும் சம்மந்தி அப்படின்னு உரிமையோட பேசுறது, உங்களுக்கு என்னடா நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம, ஒரே கன்ஃப்யூஸ்டா உங்களோட ஃபேமிலியையும், அதாவது உங்களோட அப்பா அம்மாவையும், ஜிம்முனோட அப்பா அம்மாவையும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்முனோட அம்மா, "என்ன பார்க்குற? ம். நீ எங்ககிட்ட சொல்லலன்னா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நெனச்சியா? நீ எங்ககிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி எவ்வளோ நாள் தான் நடிப்ப?" ஜிம்முன்னு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஸோ அதனால தான் நம்ம ஃபேமிலியாக ஒன்றா போயிட்டு உன் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டோம். உன்னை ஏற்றுக்க சொல்லி போய் கேட்டோம். நீ அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுற, அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறன்னு நாங்கள் அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னோம். ஸோ உன்னை பற்றி நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னதும் அவங்களும் உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்களா? ஸோ உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யாருமே உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. உன் அப்பாவை சர்ப்ரைஸாக இங்கே வர வைக்கலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அத்தை. நீங்கள் நீங்கள் எனக்காக இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இட்ஸ் ஓகே. என் பொண்ணுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்முனோட அம்மா, சரி சரி உன்னோட அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. அவங்க முன்னாடியே நீ என் மேலே பாசத்தை கொட்டினீன்னா அவங்களுக்கு ஜெலஸாக இருக்காதா? அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ 2 ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மனுக்கெலாம் சொல்லவே வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவனுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் போடுறேன். பிகாஸ் இதில் நான் ஜிம்மன் அண்ட் ஒயனோட லவ் சீன்ஸ் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். ஃபேமிலியில் நடந்த ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஜிம்மனோட அம்மா உங்களை ஏற்றுக்கிட்டது, ஒரு அழுகையாகவும், அப்புறம் உங்களோட ஃபேமிலி உங்களை ஏற்றுக்கிட்டது, இதை மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன். மற்றபடி உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் நடுவில் அந்த எந்த ரொமான்டிக் சீன்ஸோ இல்லை லவ்வோ எதுவுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் போடுறேன். அண்டு அதில் அபி அண்டு வினோவோட லவ் சீன்ஸையும் ஆட் பண்ணலாம். ஓகே மிஸ். நான் உங்களை ஸ்பெஷல் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பை.